ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்ட் வே டு ஸ்டடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோன்னா, சிலபஸை அப்படியே மக்கப் பண்ணணும். ஸோ இதில் நான் சிலபஸை எழுதி வச்சுருக்கேன். ஒரு டாபிக் கீழே என்னென்ன லெசன்லாம் படிக்கணும் அப்படின்றது. இப்போ எனக்கு சிலபஸை அப்படியே பார்க்காம எழுத சொன்னாலும் நான் எழுதுவேன். ஸோ அந்த அளவுக்கு சிலபஸை மக்கப் பண்ணிவிட்டு அடுத்ததாக தான் நம்ம படிக்க போகணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கப்போ நம்ம மனசில் நம்ம மைண்டில் நல்லா ஏறும். அடுத்ததாக நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட்குள்ளே படிக்க போகணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு தலைப்பு கீழே சுமார் 105 கொஸ்டின்ஸ் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அது பார்த்து வைக்கும்போது நான் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றத பற்றி நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ நம்ம கரெக்டாக தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு இது இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட். இதில் நம்ம ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஆச்சு நம்ம தினமும் போட்டு பார்த்தா தான் கரெக்டாக நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் அட்டை டு அட்டை படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் நான் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இதில் கவர் ஆகிறது அப்படின்றத நான் ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அட்டை டு படித்து தான் ஆகணும் தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன நெக்ஸ்ட்டாக மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு சார்ட்டில் சவுத்தில் எழுதி ஒட்டி வச்சுருக்கேன். Day 1 to Day 50, அதாவது ஒரு டேக்கு நான் என்னென்னலாம் படிக்கிறேன், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன்.